சொல்லுங்க. இவங்க தான் இந்த மாதிரி கோலம்லாம் போடுவாங்க. எனக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கேமராவை செட் பண்ணிட்டு செல்லோ நீ முன்னாடி என்கிட்ட என்ன சொன்ன? பாதுஷா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு கார்த்திகை தீபம் மகாவாங்கல். மகா ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. மஹி குட்டி வந்து ஆஃப்டர்நூன் இனி தான் வருவா. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன்லேருந்தே விலாக் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீபம் விஷஸ். திரு கார்த்திகை விஷஸ் சொல்லு. ஹாப்பி திரு கார்த்திகை விஷஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி விலாக் வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க, இன்றைக்கி கார்த்திகை தீபம் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்கே போகிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து துணியை வந்து துவைக்க போகிறோம். இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது என்னன்னு தெரியுமா? உங்களில் ஒருத்தவங்க கமெண்ட் கொடுத்தது தான். டெய்லி வந்து ஒரு லோட் லாண்ட்ரி போட்டுருங்க, அப்போ உங்களுக்கு வந்து துணி மடித்து வைக்க ஈஸியாக இருக்கும். அதனால் எடுக்கிறதுலேயே மடித்து வச்சுருங்க. ஸோ ஒரு 10 துணி தானே இருக்கும், அதை நான் அங்கேயே மடித்து இந்த பாஸ்கெட்டில் மேலே எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாளா? எப்படி சொல்லுவா? எப்படி தெரியுமா? ஒரு வீடியோல யூடியூபர் மாம்ஸ் பீ லைக் செல்லோ நீ எப்படி சொல்லணும் சரியா? அதுக்கப்புறம் கேமராவை செட் பண்ணிட்டு செல்லோ நீ முன்னாடி என்கிட்ட என்ன சொன்ன? அது திரும்பி சொல்லு. அம்மா சொன்ன மாதிரி அம்மா சொல்லுவாள். ஆமா அதே மாதிரி தான். ஆமா, நீங்க நல்ல கியூட்டா ஏதாவது பண்ணுவீங்க. எனக்கு அது வந்து ஒரு மொமெண்ட், எனக்கு வந்து அது ஒரு ப்ரெஷியஸ் மொமெண்ட் மாதிரி பின்னாடி பார்க்கலாம். அதை இப்போ நீ உன்னோட சைல்ட்ஹுட் மஹியோட சைல்ட்ஹுட் வீடியோலாம் எடுத்து பார்க்கீங்கல்ல, அந்த கணக்கு தான். எல்லாம் வச்சிருக்காங்க. அம்மா கிறிஸ்மஸ் ட்ரீ. வா சுக்கு இருக்கா? அம்மா இந்துப்பு இது இருக்கட்டும்டா, இது வேண்டாம், ஃபைனாக இருக்கு. இல்லை இந்த ஒன்லி ஆமாம் காரில் வாங்கணும். நீயும் மகான் சேர்ந்து தான் டியூஷன் போக போறீங்க. சண்டைக்கு வருது. அதான் அம்மா வந்து கலன்னு கேட்டுச்சு. ஆமா அப்படின்னு. ஏன் அப்படின்னு ஏன்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி இருக்கணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 4 ஆக போகுது. நாங்கள் இப்போ தான் வந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தோம். இப்போது கார்த்திகை தீபம் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால். ஸோ கார்த்திகை தீபத்துக்கு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா, இலை பணியாரம், தெரளி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் சதீஷ் வந்து பஞ்சாமிர்தம் பண்ண போகிறாங்க, மெதுவடை, ஏத்தம்பழம் அப்பம், 5 பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கார்த்திகை தீபத்துக்கு இந்த விளக்கு, இந்த கேண்டில் மாதிரி தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா மண் கேண்டில் வந்து அதை வாங்குறது இல்லை, அதுக்கப்புறம் அதை வந்து க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்போது இந்த வருஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட், பஞ்சாமிர்தத்துக்கு வந்து கிரேப்ஸு, டேட்ஸு, கொய்யாப்பழம், ஆப்பிள், பொமிக்ரானட், அதுக்கப்புறம் பழத்துலேயே வந்து ஏத்தம்பழம் வந்து இலப்பணியாரம் வரட்டி, ஏத்தம்பழம் வரட்டி தான் உள்ளே வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஏத்தம்பழம் அப்பத்துக்கு, அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தத்துக்கு, அதுக்கப்புறம் இந்த கிரேப்ஸு, நாட்டு கிரேப்ஸ், அந்த சீடு கிரேப்ஸு, அரிசி மாவும் ஜாகரியும் வாங்கியிருக்கேன். தெரளி இலை, இதுதான் தெரளி இலை. எனக்கு தெரிஞ்சு இதை காய வச்சாதான் பே லீஃப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த
கொழுக்கட்டையை வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சு ரோல் பண்ணி தான் அவிப்போம். இந்த இலைக்கே ஒரு மனம் இருக்கும். ஸோ இதை தான் தெரளி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே அந்த கொழுக்கட்டையை வச்சு ரோல் பண்ணி அவிக்கும்போது அது அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதனால் அந்த இலை. ஹாய் ஹாய், கிளம்பியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், எங்கள் மைனி வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. லைட்டாக தள்ளிக்கோங்க, ஹாய் சொல்லுங்க. இவங்க தான் இந்த மாதிரி கோலம்லாம் போடுவாங்க. எனக்கு பெருசாக கோலம் போடலாம் வராது. ஸோ இங்கே நல்ல கலர், இந்த தரைக்கு அவ்வளோவா தெரியல, நல்ல டார்க் கலர். நான் அதுக்கப்புறம் தான் யோசித்தோம், சரி அழகாக டார்க் கலரில் ஓடு போட்டிருந்தா இந்த மாதிரி கோலம் அழகாக தெரியும் அப்படின்னு. பட் இந்த மாதிரி கலர் கோலம், இந்த மாதிரி விசேஷம், தீபாவளி, பொங்கல், அதுக்கெல்லாம் இவங்க தான் போடுவாங்க. சூப்பராக போடுவாங்க. இவங்களும் குட்டீஸும் சேர்ந்து போடுவாங்க. இப்போ அவங்க டியூஷன் போயிருக்காங்க பிள்ளைகள், அதனால இவங்க மட்டும் தனியாக போடுவாங்க. ஓகே, நம்ம போய் நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கார்த்திகை தீபம் மெனு செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஏப்ரன் போட்டாச்சு, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இலை பணியாரத்துக்கு ஏத்தம்பழம் வரட்டுறது பண்ண போகிறோம். ஸோ ஒரு 3 ஏத்தம்பழத்தை அரைச்சி எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரட்டுறது அப்பத்துக்கெல்லாம் நல்ல பழுத்த பழம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தக்கன வெல்லம், 1 கப்பு துருவின தேங்காயும் சேர்த்து 3த்தையும் சேர்த்து நல்லா வரட்ட போகிறோம். நம்மளோட ஏத்தம்பழமும் ஜாகரியும் நல்ல திக்காயிடுச்சு. இப்போ இதில் அடுத்த இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 பிஞ்ச் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட இலை பணியாரத்துக்கு ஏத்தம்பழம் வரட்டினது ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இலை பணியாரத்துக்கு அவுட்டர் மாவுக்கு நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதில் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றணும். நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் எப்படி மாவு வரும் அதே மாதிரி கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றி நல்ல ஒரு அவுட்டர் டோ வந்து வெறிவிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட மாவு வந்து நல்லா சாஃப்டாக இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் கூலாக விட்டுறலாம். இப்போ இலை பணியாரம் வந்து எப்படி பண்ணணும்னு ஒன்று செஞ்சு காணிக்கிறேன். இது வந்து வாழை இலை ஒரு துண்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்மளோட மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதில் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. கையை வச்சு லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி மெல்லுசாக தட்டினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம்ல அந்த நீங்கள் வந்து பலாப்பழத்தில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். தேங்காய் பூரணம் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம். நான் ஏத்தம்பழம் வச்சுருக்கோம்ல அதை வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிடுங்க. நம்மளோட பணியாரம் இது அப்படியே இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தட்டுற மாதிரி காணிச்சிருந்தேன்ல, அது ரொம்ப டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஹேக் நான் இப்போ சொல்லித்தரேன். இந்த இலைக்கு மேலே வைங்க, இன்னொரு இலையை வச்சு கவர் பண்ணிவிட்டு பூரியெல்லாம் ரோல் பண்ணுவோம், அது மாதிரி ரோல் பண்ணிடுவோம். இது வந்து நீங்கள் மெல்லுசாகவும் திரட்ட முடியும், ஈஸியாகவும் முடியும். ஏன்னா கையை வச்சு தட்டணும்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஃபில்லிங் இருக்குல்ல அதை வச்சுருங்க. இந்த இலையை வச்சு இப்படி மூடிக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்மளோட இலை பணியாரம் ஃபோல்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட இலை பணியாரத்தை வச்சு ஸ்டீம் பண்ணிடலாம். ஸோ இலை பணியாரத்தை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காணிச்சிட்றேன். நல்ல ஸ்டீம் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்ம மெல்லுசாக திரட்டும் போது உங்களுக்கு வந்து இது அவுட்டர் ஸ்கின்னு பார்த்திங்கன்னா தடியாக இருக்கக்கூடாது, நல்லா லேஸாக இருக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? தெரளி கொழுக்கட்டைக்கு 1 கப்பு வெல்லம், 2 கப்பு தண்ணி கொதிச்சு வரட்டும். ஸோ நம்ம வெல்லமும் தண்ணியும் கொதிச்சு கரைஞ்சாச்சு. இதை லேசாக வடிகட்டிக்கலாம். நம்மளோட பாத்திரத்தை லைட்டாக நான் வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதே இதில் நம்மளோட க்ளீனான இந்த பாகை ஊற்றிடலாம். ஸோ இதில் 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு 8 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். நம்மளோட பாகு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஃப்ளேவரிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், 1 பிஞ்ச் வந்து உப்பு வந்து இந்த பேலன்ஸ் டேஸ்ட்டுக்கு, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நெய், எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுப்பை குறைச்சிட்டு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். விட்டுருங்க.
1 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு நல்லா திரண்டு வரணும். இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்து கூலாக விட்டுறலாம். ஸோ நம்மளோட திரளி இலை எல்லாத்தையும் நான் தண்ணியில் முக்கி வச்சுருக்கேன். இங்கே நம்மளோட கொழுக்கட்டை மிக்சரும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வேறு எதுவுமே இல்லை, நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி தான். ஆனால் வந்து நம்ம திரளி இலையில் ரோல் பண்ணி ஆவியில் அவிக்க போகிறோம். அப்போ வந்து இந்த கொழுக்கட்டை மிக்சருக்கு ஒரு மணம் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி எடுத்துட்டு இப்படி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு இந்த காம்பு இருக்குல்ல, இதை வச்சே இதில் வந்து ப்ரிக் பண்ணி இது பண்ணிடணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணி ஒரு இட்லி தட்டில் வச்சுருங்க, அது ஸ்டீம் ஆகிறதுக்கு. ஸோ நம்மளோட திரளி கொழுக்கட்டையெல்லாம் நான் ரோல் பண்ணிட்டேன். சிலது வந்து குத்த வரல அப்படின்னா இந்த மாதிரி டூத்பிக் கூட நீங்கள் வச்சு வந்து குத்தி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை எல்லாத்தையுமே ஸ்டீம் பண்ணிட போகிறேன். இது எப்படியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஓகே, நம்மளோட திரளி கொழுக்கட்டை அவிஞ்சாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திரளி கொழுக்கட்டை நல்ல வாசனையாக இருக்கும். இந்த இலை கிடச்சிச்சின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஏத்தம்பழம் அப்பம் பண்ண போகிறோம். ரெகுலர் ஏத்தம்பழம் அப்பமே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப் ஜாகரி எடுத்து வச்சுருக்கேன். கரையிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ யூஸ்வலாக மைதா மாவு ஆட் பண்ணுவோம்ல, இதுக்கு 1 கப் கோதுமை மாவு, ஒரு 1/4 கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அது 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு, ஒரு பிஞ்ச் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கெட்டியான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஸோ பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் இங்கே வந்து ஏத்தம்பழம் நல்ல பழுத்த பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம மாவில் முக்கி நம்ம இங்கே ஆயில் வச்சுருக்கோம்ல அதில் போட்டுடலாம். ஸோ நம்ம ஏத்தம்பழத்துக்கு மாவு வருவோம்ல, அதில் வந்து லெஃப்ட் ஓவர் மாவு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உருட்டி போட்டு போண்டா மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. இது வந்து அப்பம் மாதிரி இருக்கும், பிளெயின் அப்பம் மாதிரி. ஸோ இப்போ வந்து மெதுவடை போட்டுடலாம். நான் இங்கே வந்து மெதுவடைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனி தட்டி போட்டுற வேண்டியதுதான். ஸோ இது வந்து சதீஷோட ஃபேமஸ் பஞ்சாமிர்தம். ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி டேட்ஸ் போட்டிருக்காங்க, ஜாகரி போட்டிருக்காங்க. அவங்களோட டிப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன டிப்புடா? டிப்பு இருக்கு, நிறைய ஜாகரி போடுவாங்க, அதுதான் டிப்பு. நெய்யும் விடணும், நல்ல தித்திப்பாக இருக்கணும், அதுதான் வந்து இந்த பஞ்சாமிர்தத்துக்கு டேஸ்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சாமிக்கு தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மிக்ஸ் பண்ண அந்த ஜூஸஸ் எல்லாம் வருமா, அது கன்சிஸ்டன்சிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து ஹனி, தேன், ஸோ கொஞ்சம் சுக்கு பொடி, அது இந்த மாதிரி தூவுனாப்பில் தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு. அப்படி தானடா? இந்த டொம்முன்னெலாம் நீங்கள் கொட்டிடக்கூடாது. இப்போ பாருங்கள் ஏலக்காவை எப்படி போட்டுறாங்கன்னு. இதே மாதிரி என்ன பார்த்தீங்களா, இதே மாதிரி இப்படி பூ போல் அப்படி தூவி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ என்ன போடுறீங்க சாமிமார்? நெய். பார்த்தீங்களா கன்சிஸ்டன்சி, நல்ல பழம்லாம் அப்படி அது மிக்ஸ் பண்ண தான் அப்படி வரும். ரெடியா சாமி? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே நம்மளோட கார்த்திகை தீபம் மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வடை, அதுக்கப்புறம் நம்மளோட இலப்பணியாரம் மாவில் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அப்பம் இங்கே இருக்குது, திரளி கொழுக்கட்டை, அதுக்கப்புறமா நம்மளோட பஞ்சாமிர்தம். ஸோ இதுதான் இன்றைக்கி மெனு. சதீஷ் வந்து குட்டீஸை பிக் பண்ண போயிருக்காங்க, வந்தோடனே தீவாரணம் கொடுக்கணும். ஆமாடா, இங்கே வா. நீங்கள் இந்த இதுலேயே எனக்கு 3 உனக்கு 3 என்ன வெடியா வைக்க
இருக்கு சூப்பரா இருக்கு. மஹி ஹாய் சொல்லு. அங்க நெல்லு பாப்போம். ஆமா வெளியே வாழ இங்கே ஜம்பிக்கிறாரு. ஃபுல்லா வச்சிருக்காங்க. गुलाब जामुन பா बा து दू இஷ் इश ஷா शा பாதுஷா पादुशा பா पा இத் इत ஜி जी பஜ்ஜி बज्जी ஆங்கில மாதங்களில் கையில இருக்கக்கூடிய கம்பு என்னது? அவங்க அது மேம் தெரியுமா? பனானா ட்ரீல உள்ள மேம். சைடுல உள்ளது. ஆங்கில மாதங்களில் ம் இக்குத்த ஆஃப் ஏது இக்குதா இக்குதா இக்குத்த ஆ. மாதம் எது ஆ ஆங்கில மாதங்களில் 12 ஆவு ஜான்வரி பிப்ரவரி மார்ச் மார்ச். ஏப்ரல் நல்ல வாசிக்க மே, தமிழ் ஜூன், பத்தியா? ஜூலை ஆகஸ்ட் ஆ. செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் ஆ. நவம்பர் மக சரிச்சு விட்றாதா டிசம்பர் ஆ இதெல்லாம் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். நாங்கள் தான் பண்ணணுமா? சரிங்க மேடம். ஆங்கில மாதங்களில் மேம் 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 மாதம் எது? மேம் அந்த ஜாங்கிரி சொன்னீங்களா கூட இருக்க சொல்லுங்களேன். ஜா ஜா இங் இங் கி கி ரி ரி ஜாங்கிரி ஜாங்கிரி ஆங்கில மாதங்களில் அது அது போட்டு போயிட்டே இருக்கு. எது? ஆ எது? ஆங்கில மாதங்களில் ஆ. முதல் மாதம் எது? ஜனவரி மேடம். சென்டென்ஸ் சொல்லு. ஆங்கில ஜா- மாதங்களில் ஜா- முதல் மாதம் ஜான்வரி. ஜான்வரி ஆங்கில மாதங்களில் ஆ. இறுதி மாதம் எது? என்ன இறந்த மாதமா? இரண்டாம் மாதமா? இறுதி. 20ஆ? சொல்லு, சொல்லு. ஆங்கில மாதங்களில் இறுதி மாதம் டிசம்பர். இறுதி டிசம்பர். டிசம்பர் நீ பிறந்த ஆங்கில மாதம் எது? ஒன்பதாம் தேதி. நீ சொல்லு. நான் பிறந்த ஆங்கில மாதம் ஆகஸ்ட். நீ சொல்லு. நான் பிறந்த ஆங்கில மாதம் அப்புறம் மார்ச் மார்ச் மாதம். என் குழந்தை மகியும் அந்த மாதம் தான் டீச்சர். ஓகே. சதீஷ்தல். சதீஷ்தல் ஏய் சரிச்சிடாத. சொல்லு. அக்டோபர் சென்டென்ஸ் சொல்லு. ஆ டீச்சர் இக் இவள டோ இவன மட்டும் பா இர் அக்டோபர். இல்ல. நான் பிறந்த ஆங்கில மாதம் அக்டோபர். நான் பிறந்த ஆங்கில மாதம் அக்டோபர். பிறந்த நாள் ஸ்பெல்லிங். ஆ, பி பி ர ர இன் இன் த த நா நா இல் இல் பிறந்த பிறந்த நாள். இந்த நா வரும் இந்த நா வரும். வா வாய பேரு வா 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 இல் இல் இட் இட் து தூ வா வாழ்த்து ஜா மக சரிச்சிரத மக ஜா ஆ ஜா ஜா இன் இங் பா பா ரி ரி ஜான்வரி ஜான்வரி தான் ஜாங்கிரின்னு நினைச்சேன். ஜான்வரி ஜூ இன் இன் ஜூ ஜூன் ஜூ ம், லை லை ஜூலை ஆ சா
சே இப் தா இம் ஜப்பான் செப்டம்பர் கம்பு என்ன மேம் உடஞ்சிட்டே போகுது செப்டம்பர் அதான் கா இஸ் இத் ஆகஸ்ட் உயரமானவா நிக்கத பாரு நிக்கது ஆட்டிடியூட் குட்டி யானையா குட்டி யானை அணை ஒன்றும் புரியல சத்தம் படாத தேங்க்யூ மேம் தமிழம்மா வரட்டு வரட்டு